அந்த பெண்ணுக்கு மடியில் ஆண் குழந்தை உட்கார வச்சா எந்த குழந்தை இருக்குதோ அந்த குழந்தை பிறக்குதோ ஒரு ஐதீகம் இருக்கும். இப்போ ஆண் குழந்தை வந்து இப்போ மடியில் உட்காந்துருச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்க போகுது. இப்போ சில ஆசைகள் சில பேருக்கு இருக்கும். நான் இந்த வயல் வாங்கணும், இந்த வீடை வாங்கணும், அப்புறம் எனக்கு வாகனங்கள் நல்லா அமையணும், ஆசைகள் பேராசைகளுடன் செய்யக்கூடிய ஒரு இது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் வரக்கூடிய ரொம்ப வசீகரிக்கும் சக்தியாக மாறக்கூடிய வளையல் வந்து ரெட் கலர் வளையல். அதனால பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ இல்லாட்டா சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அபிஷேகத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் தாம்பலத்தில் இந்த புடவை வளையல் அந்த பூக்கள் எல்லாம் வைத்து. முந்திலாம் வந்து வளையலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து வளையல் மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாக வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த வளையல் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது நம்மளுடைய அறிவுத்திறன் வளருது. இன்னொன்று வந்து நம்மளுடைய இளமையான தோற்றங்கள் மாறுது. இந்த வளையல் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த வளையலுடைய சவுண்ட் வந்து நம்மளுடைய தோற்ற பொழிவுகளை அழகப்படுத்துகிறது. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லா பெண் குழந்தைகளுக்குமே வளையல் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இன்றைய காலகட்டத்தில் சொல்லவே வேணாங்க. வாட்டர் ட்ராப் பேங்கிள்ன்றாங்க, ரெயின் ட்ராப் பேங்கிள்ன்றாங்க. ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னாடிலாம் முகூர்த்த வளையல் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காலகட்டத்தில் நிறைய டிசைன் பேங்கிள்ஸ் வந்தது, கல் வச்ச வளையல் அப்படின்னு சொல்லிட்டு வளையல்லே நிறைய அற்புதமான வேலைப்பாடுகளோடு நம்ம வந்து அணிஞ்சிட்டு இருக்கோம். இந்த வளையல் அப்படிங்கிற அந்த ஓசையே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு போடும்போது குழந்தைக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சயின்டிஃபிக்காகவே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வளைகாப்பு வளையல் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு என்ன நல்லதை சொல்ல வருது, வளையலில் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். வாங்க அம்மாவை சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, வளையல்னு சொன்னா பிடிக்காத பெண் குழந்தைகள் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட நம்ம வளையல் வாங்கி கிஃப்ட் பண்ணும்போது கொடுக்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும், வாங்கிக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னதான் வித்தியாசமா வளையல் வந்தாலும் நம்ம வளைகாப்புக்கு வந்து இன்னுமுமே நம்ம பழங்காலத்து முறைப்படி அந்த முகூர்த்த வளையல்கள், காப்பு வளையல் அதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு வளைகாப்பு அப்படின்னா வளைகாப்பு பண்ணுறவங்களுக்கு மட்டும் வளையல் போடாமல் புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் ஆன யாராவது ஒரு பெண்மணி அவங்களையும் கூப்பிட்டு போடுவாங்க, ஒரு சின்ன குழந்தையை கூப்பிட்டு போடுவாங்க. இதற்கான காரணம் என்னமா? அவங்களுக்கு குறிப்பிட்டு ஏன் வளையல் போட்டு விடுறாங்க அந்த மாதிரி? இப்போ கல்யாணம் ஆன புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் பக்கத்தில் வச்சு வளையல் போடுறாங்கன்னா வைப்ரேஷன், இவளுக்குள்ள வைப்ரேஷன் வந்து அவளுக்கு அடுத்தால சீமந்தம் நடக்கணும். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அடுத்த சீமந்தம் உனக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோம், நீ உனக்கு குழந்தை பேர் சீக்கிரம் உண்டாகுவ, அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்க்காக இந்த கல்யாணம் ஆனவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்கள உள்ளுக்கு உட்கார வச்சு வளையல் போடுறது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஏன் அந்த இதே இது வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணாலும் அது நடக்கும் இல்லையா அப்படிங்க நினைக்கலாம். அதை வந்து நம்மளுக்கு வந்து அவங்கள வச்சு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு முத்திரை போட்டுருவாங்க, மலடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கொடுத்து அவங்க இங்கே வந்து பண்ணாங்கன்னா இவங்களுக்கு குழந்தை நல்லா நடக்காது. புரியுது? பண்ணலாம் ஆனால் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா சமுதாயம் வந்து இந்த பெண்ணுடைய வைப்ரேஷன் வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஈஸியாக பசு மரத்தில் ஆணி அரைச்சா எப்படி டக்குன்னு பிடிச்சிக்குமோ அது போல் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த வைப்ரேஷன் சீக்கிரமாக அட்டாச்சு ஆயிரும். அதே இது வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களும் அங்கே வச்சு பண்ணுனா நல்ல இது வைப்ரேஷன் கொடுக்கலாம். ஆனால் இந்த வைப்ரேஷன் சமுதாய கட்டமைப்பு வந்து இவங்களுடைய வைப்ரேஷனை விட அவங்க குழந்தை இல்லாதவங்களை வந்து தப்பான அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள வந்து அதில் உட்கார கூட விட மாட்டாங்க. ஆனால் பண்ணுறது நல்லது. அந்த வந்து யார் தாராள மனசு, அந்த வளைகாப்பு நடத்துகிறவங்க வந்து தாராள மனசு பண்ணி என் குழந்தைங்களுக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்கணுமா, நீ வாமா உட்காருமா சொல்லிட்டு சேர்த்து உட்கார வச்சு பண்ணினாங்கன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அது வந்து பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வந்து அவள் பார்வை பார்த்தாலே உனக்கு வந்து வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும், அவள் வந்து ஏக்கத்தில் இருக்கா, அந்த ஏக்கம் வந்து உன் குழந்தைய தாக்கிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியே அந்த பெண்ணை வந்து ஒதுக்குறதுனால
அது அந்த அந்த இதுக்குள்ளேயே அந்த சடங்குக்குள்ளேயே அவங்க உள்ளுக்கு வர விடாமல் ஆக்கியிருக்காங்க. ஆனால் அது பண்ணுறது நல்லது தான். குழந்தை இப்போது நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லைன்னா இந்த சடங்குகளுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனால் யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அமைப்பு மாறுச்சுன்னா இது எப்படி வந்து விடோங்கிற ஒரு பெண்ணை வந்து நம்ம ஒதுக்கி வச்சோம், பொட்டு வைக்கக்கூட பூ வைக்க, அப்போ அவளே புரட்சி பண்ணி நான் வந்தேன் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விடோங்கிற பெண்ணை கண்ணால் பார்ப்பதே ரொம்ப அரிதாக போச்சு. அதே போல தான் இதுவும் நான் அவளாதான் புரட்சி பண்ணணும், நம்மளுக்காக ஒருத்தவங்க வந்து வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நான் இந்த இடத்துல வரேன், எனக்கு இந்த 2 வளையலை நீங்கள் எல்லாரும் 2 வளையல் போட்டு விடுங்க அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டாலே அது வந்து மாற்றங்கள் உருவாகிறோம். எதிர்க்கணும் போராடணும்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த குழந்தைங்களை வந்து வச்சு பண்ணுவாங்க. அந்த குழந்தைங்களை வச்சு பண்ணுறது வந்து குட்டி குழந்தைங்களை எடுத்து மடியில் உட்கார வச்சு அந்த சீமந்த பெண் மடியில் வச்சு பண்ண வைப்பாங்க. குட்டி குழந்தையா இருந்தால் கொஞ்சம் ஓரளவு மடியில் வைக்க முடியாத குழந்தைன்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்டூல் போட்டு அந்த பெண்ணையோ ஆணையோ உட்கார வச்சு வளகாப்பு மாதிரி இவங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதே இது ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த பெண்ணுடைய மடியில் வச்சு வளகாப்பு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த சீமந்தம் அந்த வளகாப்பு நடக்கிறக்கூடிய குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கு மடியில் ஆண் குழந்தை உட்கார வச்சா எந்த குழந்தை இருக்குதோ அந்த குழந்தை பிறக்குதோ ஒரு ஐதீகம் இருக்கும். இப்போ ஆண் குழந்தை வந்து இப்போ மடியில் உட்காந்துருச்சுன்னா ஆண் குழந்தை பிறக்க போகுது, பெண் குழந்தை வந்து உட்காந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த இடத்துல எந்த குட்டி குழந்தை இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து டக்குன்னு வைப்பாங்க. ஆனால் குட்டி வளையல் ஒன்று ஒரு செட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. வாங்கி வச்சுட்டு அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு முதல்ல அணிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அணிவிப்பாங்க. ஆண் குழந்தையா இருந்தால் நலங்க முதல்ல அந்த ஆண் குழந்தைக்கு வச்சுட்டு அப்புறமா அந்த சீமந்தம் வளகாப்பு பண்ணுற பெண்ணுக்கு வைப்பாங்க. ஓகே, சரிங்கம்மா. இப்போ வளையல் பற்றி நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது வளையல் அப்படின்னா கோயிலுக்கு நம்ம சாமிக்கு பெண் தெய்வத்தை சாமி கும்பிட போகும்போது எந்த நிறத்தில் வளையல் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா பொதுவாகவே இப்போது ஒரு ஆடி மாதம் இல்லை குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா நிறைய பேர் அழகாக ஒரு புடவை வாங்கி வளையல் வச்சு ஒரு சீர் மாதிரி அந்த தட்டே வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு வெத்தலை பாக்கு, பூ, பழம், புடவை, வளையல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குலதெய்வத்தை பார்க்க போகும்போது அவ்வளோ ஆசையாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது முகூர்த்த வளையல் தான் வாங்கி வைக்கணுமா, எந்த நிறத்தில் வளையல் வாங்கி வைக்கலாம்? பொதுவாக நம்ம வந்து போகும்போது நீங்கள் எந்த கோரிக்கைக்காக போகிறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சில பேர் வந்து குழந்தைக்கு வந்து கல்யாணம் நடக்கணும், என் குழந்தைக்கு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும், அப்படி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சுப நிகழ்ச்சிக்காக போகிற மாதிரி அர்த்தம். வீடு கட்டணும் இல்லாட்டா கல்யாணம் நடக்கணும், அந்த மாதிரி வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து பண்ணுற ஒரு புடவை சாத்தும் போது அந்த புடவை சாத்துற இடத்துல வந்து நம்ம வளையல் என்ன வளையல் வைக்கலாம்னா எல்லோ கலர் வளையல் வாங்கி வைக்கலாம். இது மங்களமான விஷயங்கள் உருவாகுவதற்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் சில பேர் என்னென்னா உறவு நிலைகளை மேம்படுத்துவது, அதாவது உறவு நிலை மேம்படுத்துவதுன்னா நான் வந்து என் தங்கச்சியோட சண்டை போட்டிருக்கேன், அவளுக்கு நான் செய்ய வேண்டிய கட்டு எதுவுமே நான் செய்ய முடியலை, அது உன் ரூபத்தில் வந்து உனக்கு செய்யறேன், ஏன்னா அவள் வீட்டுக்குள்ளே நான் போக முடியலை, அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய புடவையோ வளையலோ வச்சு கொடுக்க முடியல, ஆனால் அம்பாள் உனக்கு வந்து நான் சாத்த வரேன்னா பச்சை கலர் வளையல் எடுத்து வச்சு புடவை வச்சு பச்சை கலர் வளையல். எப்போவுமே ஒரு புடவை எடுத்தீங்கன்னா வளையல் எடுக்கணும், வளையல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூ மாலைகள் வாங்கணும். இதெல்லாம் வச்சாதான் அந்த அம்பாளுக்கு உள்ள திருப்தியான பரிகாரமாக இருக்கும். அதனால் நீங்கள் உறவு நிலை மேம்படுத்துவதற்காக அதாவது எனக்கு உறவு சரியில்லை, ஆனால் உறவுக்கு செய்ய வேண்டிய கட்டுகள் நான் செய்ய முடியல, அதனால அம்பாளுக்கு போய் நான் செய்கிறேன்னு சொன்னாலே அங்கே உறவுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேரும். ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஆனால் உறவு வந்து வாங்க ரெடியாக இருக்காது. ஆமாம், அப்போங்கும்போது அந்த உறவுக்கு நீங்கள் கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா அம்பாளுக்கு போய் கொடுக்கலாம். அம்பாளுக்கு போய் கொடுக்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் கிரீன் கலர் வளையல் வந்து பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது முழுமையான சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ சில ஆசைகள் சில பேருக்கு இருக்கும், நான் இந்த வயல் வாங்கணும், இந்த வீடை வாங்கணும், அப்புறம் எனக்கு வாகனங்கள் நல்லா அமையணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைகளுடன் பேராசைகள் கூட சொல்லலாம். நிறைய ஆசைகளை மைண்டில் வச்சுக்கிட்டே வருவீங்க. எனக்கு இதை முடிச்சு கொடுத்துரு, எல்லாமே ஃபைனான்ஸ் இது மாதிரி, எனக்கு இதை முடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு அவ்வளோதான், நான் அவ்வளோ செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருப்பீங்க. அவங்க வந்து ஆசைகள் பேராசைகளுடன் செய்யக்கூடிய ஒரு இது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் வரக்கூடிய ரொம்ப வசீகரிக்கும் சக்தியாக மாறக்கூடிய வளையல் வந்து ரெட் கலர் வளையல். ஓ, ரெட்டு. ஆமாம், அது வந்து புடவையை எடுத்து கொடுத்துட்டு அந்த புடவைகளை ரெட் கலர் வளையல் பூமாலைகள் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். எப்போவுமே ஒரு வளையல் புடவை பூமாலை வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக
உண்பதற்கு உணவு ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சு கொண்டு போகணும். ஸ்வீட்டோ பலகாரங்களோ ஏதோ அம்பாளுக்கு கொண்டு போய் படைக்கிறதுக்கு அந்த வளையல் அதோட சேர்த்து எடுத்துட்டு போங்க. இல்லாட்டா கல்கண்டோ இல்லாட்டா நட்ஸ் பாதாம் வெல்லம் ஏதாச்சும் ஒன்று அந்த தாம்பலத்தில் வந்து அம்பாளுக்கு நான் புடவையும் சாத்திட்டேன், மாலையும் போட்டுட்டேன், உனக்கு வளையலும் கொடுத்துட்டேன், உனக்கு உணவும் கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அதோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது குங்குமம் எல்லாமே வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமத்துடன் சேர்ந்து உணவையும் சேர்த்து வச்சு கொடுக்கணும். ஏதாச்சும் ஒரு நைவேத்தியத்தை ரெடி பண்ணி கையில கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். எப்பவுமே புடவை சாத்துனீங்கன்னா அபிஷேகத்தை நீங்க கொடுக்கணும். அபிஷேகம் கொடுத்துட்டு தான் புடவை சாத்தணும். அதனால பால் அபிஷேகமோ பன்னீர் அபிஷேகமோ இல்லாட்டா சந்தன அபிஷேகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அபிஷேகத்துக்கு சொல்லிட்டு அப்புறம் தாம்பலத்தில் இந்த புடவை வளையல் அந்த பூக்கள் எல்லாம் வைத்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு உணவு பதார்த்தம் ஏதாச்சும் ஒன்று வச்சு சேர்த்து வச்சு கொடுக்கும்போது அங்கே வந்து முழுமையான உங்களுடைய பரிகாரம் திருப்தியாக நடந்த மாதிரி இருக்கும். சூப்பர்மா. இது வந்து பல பேருக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன். நிறைய தானங்கள் பண்ணுறோம். இப்போல்லாம் நிறைய பேர் வளையல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வளையல் தானம் அப்படிங்கிறது எதுக்கு வந்து சிறந்தது? முந்திலாம் வந்து வளையலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இல்ல. இப்ப ரீசெண்டா வந்து வளையல் மேல ஒரு ஈர்ப்பு அதிகமா மோகம் வந்துருச்சுனே சொல்லலாம். ஏன்னா இந்த வளையலுடைய எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதே போல் வளையலும் அப்டேட் ஆயிடுச்சு. வளையலுடைய டிசைன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அப்டேட் ஆகிக்கிட்டே போயிடுச்சு. அதோடைய அழகை பார்த்தோன்னே நம்மளே மயங்குறோம். அந்த மாதிரி எவ்வளவுதான் வீட்டுல வளையல் இருந்தாலும் வாங்கி சேர்க்கறதுக்கு தவறுது இல்லை. அவ்வளவு வளையல் மேல ஒரு மோகம் அதிகமாயிடுச்சு. அப்பங்கும்போது அந்த வளையலுடைய மோகம் அதிகமாக அதிகமாக பெண்கள் எல்லாமே என்னன்னா ரொம்ப இளமையான ஒரு தோற்றத்தை வந்து ஆசைப்படுறாங்க. தன்னை வந்து அந்த காலத்துல பாட்டிங்களை வந்து ஈஸியாக பார்க்க முடியும். இந்த காலத்து பாட்டிங்களை நீங்க எளிதாக பார்க்க முடியுமானா பார்க்கவே முடியாது. ஏன்னா பாட்டி தோற்றமே யாருக்கும் வரல. எல்லாரும் ஆன்டியாவே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து எல்லாமே நம்மளுடைய அந்த மாற்றங்கள் நவநாகரிக மாற்றங்கள் வந்து மனிதர்களை வந்து ரொம்ப அழகா மாத்திக்கிட்டே இருக்குது. அது வளையல் வந்து முக்கிய பங்காக இருக்குது. அதனாலதான் இந்த வளையல் முக்கிய பங்காக இருக்கும்போது நம்மளுடைய இந்த தானத்தில் வந்து வளையல் முக்கிய பங்கு அளிக்கிறது. ஏன்னா இந்த வளையல் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இதுல வந்து ரொம்ப காலமாக அந்த வளையலும் கொலுசையும் கலத்தாமல் இருப்பாங்க. எவ்வளோ தோல் சுருங்கி எவ்வளோ இதானாலுமே அந்த வளையலும் கொலுசும் அவங்கள விட்டு போகவே போகாது. அந்த கொலுசு கடைசி வரைக்கும் இருக்கும். வளையல் இது ரெண்டும் ரொம்ப மங்கள பொருட்களாகவே சில இனத்தில் வந்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ வந்து எல்லாருமே அதை கொலுசு இல்லாமல் கால் வந்து இப்போ பார்க்கவே முடியாது. முந்தியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இனத்தில் மட்டும்தான் அந்த கொலுசு வந்து போட்டிருப்பாங்க. மற்ற கால்களை பார்க்கவே முடியாது. இப்போ எல்லா காலையும் அப்போ எல்லாமே மாற்றங்களுடன் அழகாக மூமெண்ட் கொடுக்குது. எல்லா பெண்களும் சமநிலையுடன் எல்லாருமே சமமாக மாறப்பட்டுக்கிட்டே இருக்காங்கங்கிறது இது ஒண்ணு. இந்த வளையல் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, கொடுக்கும்போது நம்மளுடைய அறிவுத்திறன் வளருது. இன்னொன்று வந்து நம்மளுடைய இளமையான தோற்றங்கள் மாறுது. இளமையான தோற்றத்துடனே நம்ம காட்சி கொடுக்கறோம். நம்ம எப்போ இளமையான தோற்றம் ஆசைகள் குறைவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இளமையான தோற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தர் வந்து தன்னுடைய முடியை வந்து அந்த காலத்தில் நரமுடியை அப்படியே பார்த்துக்குவாங்க, விட்டுருவாங்க. அவங்க வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஆளாக தெரிவாங்க. ஆனால் இப்போ என்னுடைய முடியை கடவுள் வந்து நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளுடைய மைண்டை வந்து அப்படியே டவுன் ஆக்கிடுவார். உருவத்தோற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவிலக்க வைக்கிறாரு. எப்படி முகம் சுருக்கத்தை கொடுத்துறாரு, முடி நரைச்சிடும். நரைச்ச உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருது. அது வந்து அந்த காலம். இந்த காலத்துல கலர் வந்து கலர் அடிச்சுக்கிறோம். இப்போ வந்து நரமுடியவே பார்க்க முடியலை. ஏன்னா கான்ஃபிடென்ட் லெவல் கூடிருது. நான் எனக்கு வயசாகலை, என் தோற்றம் முகம் வந்து சுருக்கலை, நான் நர வரலை. அப்போங்கும்போது நான் இளமையான தோற்றம். அப்போ ஒரு 50 வயசு 60 வயசு ஆனாலும் அவங்க இளமையான தோற்றத்தில் இருக்கும்போது அவங்க வயதானவர்களுக்குள்ள எண்ணமே அவங்களுக்கு வராத வாய்ப்பே இருக்கு. ஏன்னா உருவம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக காமிக்குது. அதே தான் இந்த வளையலும் செய்யுது. இந்த வளையல் வந்து நீங்கள் கொடுக்கும்போது அந்த வளையலுடைய சவுண்டு வந்து நம்மளுடைய தோற்ற பொழிவுகளை அழகப்படுத்துகிறது. இளமையான தோற்றத்தை கொடுக்க வைக்கிறது. இந்த இதை வந்து நம்ம எதை கொடுக்கிறோமோ பரிகாரமாக தானமாக கொடுக்க அது நம்மளுக்கு கிடைக்கும். அதனாலதான் நீங்க யாருக்கு வளையல் கொடுக்கும் போதும் உங்களுடைய புத்துணர்வுகளும் உங்களுடைய அந்த வளையல் சவுண்டு, நம்ம கல்யாண சமயத்துல வளையல் சவுண்ட் இருக்கும், ஏஜ் அட்டன் பண்ணோன்னா அந்த வளையல் சவுண்ட் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய புத்து உணர்ச்சிகளை கூட்டக்கூடிய ஒரு சவுண்டு. இந்த உணர்ச்சிகள் நமக்கு அதிகமாக இருக்கணும்னா நம்ம இளமையான தோற்றத்துடனும் அதிகமாக இருப்போம். இதை வந்து இந்த வளையலை கொடுத்து நம்ம வந்து
நம்மளுடைய இந்த தோற்றப்பொழிவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிச்சயமாம்மா. இனிமேட்டு எல்லாரும் வளையல் போடும்போது இந்த விஷயங்கள்லாம் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது நம்ம நல்லதுக்கு கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, ஒரு தானம் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது பலனும் அதிகரிக்கும், நமக்கு தேவையான விஷயங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமா நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. நன்றி.